முடிவுக்கு வருகிறதா காங்கிரஸ் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில்? ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் தேர்தல் முடிவுகள் இன்று வந்து கொண்டிருக்கு. திரும்ப அங்கே என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது என்பது உறுதியாகிறது. கிட்டத்தட்ட 190 இடங்களுக்கு மேலே அவங்க லீடிங்கில் இருக்கிறாங்க. காங்கிரஸின் இந்த பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு யார் காரணம், என்ன விஷயம்? அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் இந்த கொத்தடிமை கூட்டம், அதாவது தொங்கு சதைகள் தொடர்ந்து திமுகவின் ஆதரவாளர்கள்னு சொல்லக்கூடிய பல பேர் இன்னைக்கு காங்கிரஸை கடின்னு கடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனோட பதிவுகள் நான் காலையிலேருந்து நிறையா பார்க்குறேன். நான் ஏடா உங்களுக்குலாம் அவ்வளோதான் மரியாதை, என்னது 117 சீட் வேணுமா உங்களுக்கு? ஓ 100 சீட் வேணுமா? எத்தனை இடம் ஜெயிச்சிங்க நீங்கள் பீகாரில்? அதை விட 5 சீட்டு கம்மியாக தான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி திமுகவின் தொங்கு சதைகள் இன்னைக்கு காங்கிரஸை கடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எப்படி பார்த்தீங்க இவங்களோட தரம் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க மேலேயே ஏறி சவாரி பண்ணிட்டு கிட்டத்தட்ட காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இல்லைன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு எவ்வளவு இருமாப்பு இருந்தால் இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு தோல்வி முகம், இறங்கு முகத்தில் இருக்கும் பொழுது அவங்கள பார்த்து ஏளனம் பண்ணுறது, உங்களுக்கு 5 சீட்டே அதிகம்னு சொல்கிறது, இதெல்லாம் காங்கிரஸ் தலைமை பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. பார்க்கட்டும், இந்த தோல்விக்கு என்ன காரணம்னு என்னோட அப்சம்ஷன் ஒன்று இருக்கு. அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன் காங்கிரஸ் இந்த அளவுக்கு ஒரு தோல்வியை சந்திக்குது? ஏன் ராகுல் காந்திக்கு பிரச்சாரம் பண்ண தெரியலையா? இல்ல அவங்களோட விஷன் கரெக்டா இல்லையா? ஏன் அவங்க சரியா பிரச்சாரம் பண்ணலையா? கிடையாது, அவங்க எல்லாமே கரெக்டா பண்றாங்க. ராகுல் காந்தி உழைக்கிறார். ராகுல் காந்தி மட்டும்தான் உழைக்கிறாரா? மற்ற நிர்வாகிகள் உழைக்கலையான்ற கேள்வி இங்கே நிறைய இடத்துல வருது. ஏன்னா ராகுல் காந்தியோட அந்த ஸ்பீச்சு, பல இடங்களுக்கு அவர் போறாரு, மக்களை சந்திக்கிறாரு, எளிய மக்களோட பழகுறாரு. அவரோட அந்த அப்ரோச்சே வேற ஒரு விதமாக இருக்குது. அதாவது நம்ம பார்த்த அரசியல்வாதிகள்லாம் இல்லாமல் அவர் வேற ஒரு அரசியல்வாதியாக மக்களோட மக்களாக பயணிக்கிற ஒரு தலைவராக நம்ம ராகுல் காந்தி அவர்களை பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தோல்விக்கு வெறும் ராகுல் மட்டுமே பொறுப்பாகிட முடியுமா? இந்த கேள்வி பல பேருக்கு இருக்கு. இதுல உங்க ஒப்பீனியன் என்னன்றதை நீங்க சொல்லணும். அதே மாதிரி பிஜேபி ஜெயிக்குது, என்ன காரணம்? ஏன்னா ஒரு சாதாரணமா இவங்க ஓட்டு திருட்டு, இந்த எஸ்ஏஆர் மேட்ரு, இப்படி நம்ம வெறும் அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. இதை தாண்டி பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த தேர்தல் என்ற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறோம். ஆனா அவங்க சுவாசிப்பதே தேர்தல் அரசியலுக்காக மட்டும்தான். இந்த விஷயத்த நம்ம பிஜேபி கிட்ட சில விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். ஏன்னா அமித்ஷாவாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், தூங்கி எழுந்து அடுத்து எந்த மாநிலத்தில் எலெக்ஷனு, எங்க நம்ம போய் பிரச்சாரம் பண்ண போறோம், என்ன விஷயத்த நம்ம வியூகத்தை கையாள போறோன்றதெல்லாம் அவங்க ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒரு விஷயத்த 24/7 சொல்லுவோம் இல்லையா, அப்படி 24/7 தேர்தல் அரசியல், வாக்கு அரசியல்ல மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க. அதே நேரத்தில் இடி, சிபிஐ, இப்படி எல்லா டூல் அவங்க கிட்ட இருந்தாலும் வெற்றிக்கு என்ன நமக்கு தேவைன்றதுல ஒரு திட்டமிடல் இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால அதை அவங்க ரொம்ப ஈஸியா அவங்க கிட்ட அதை செய்ய முடியுது. கூட்டணி, அதாவது கூட்டணி அவங்க எப்படி கூட வச்சுக்கணும், அவங்கள எப்படி அரவணைக்கணும்ன்ற விஷயத்தெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா கொண்டு போறாங்க. நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த அவங்க பண்ணாம, தலைமை என்ன சொல்லுதோ, அமித்ஷாவின் முடிவு என்னவோ, மோடியின் முடிவு என்னவோ, அதை அந்த பூத் லெவல் ஏஜென்ட் வரைக்கும் அந்த மனநிலையில இருக்கான். அவங்க ட்ரெயின் செய்யப்பட்டதே ஆர்எஸ்எஸோட வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, தலைமை ஒரு முடிவு எடுத்துட்டா கடைகோடி தொண்டனும் அந்த மெயின் செட்டில் தான் இருப்பான், அந்த ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுவான். அதை தாண்டி அவன் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேச மாட்டான். அவங்களோட நோக்கம் எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கால் தடத்தை பதிக்கணும், நம்ம இங்கே ஆட்சி அமைக்கணும், மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ. கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகள் அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்களால தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியவில்லை. அதற்கு பிறகு ஏடிஎம்கே கூட அவங்க அலைன்ஸ் வச்சு கிட்டத்தட்ட பிஜேபி தான் தமிழ்நாட்டில் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் கடந்த ஒரு 6 வருடமாக நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு தான் சரி குடும்பம்னு நம்ம கோயிலுக்கு போகிறோம், அங்கே போனால் இதை விட ஒரு பெரிய குடும்பம் பார்த்தா திமுக. 2021 நான் திமுக தான் ஓட்டு போட்டேன். இதில் சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். நான் திமுகவை தான் ஓட்டு போட்டேன். சரி, இவங்க ரொம்ப மோசம் பண்ணி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டை. ஏன்னா பிஜேபியோட நேரடி கட்டுப்பாட்டில் அவங்க இருக்காங்க. ஏடிஎம்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியல் தேவைன்றதை நம்பி தான் நான் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு நெருப்புலாம் விட்ட காலங்கள்லாம் இருக்கு. அப்படி நம்பிய ஓட்டு போட்டோம். ஆனால் ஏடிஎம்கேவை விட மிக மிக விசுவாசமான ஒரு கட்சியாக
யாருக்கு? பிஜேபிக்கு விசுவாசமான கட்சியாக இந்த திமுக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி இந்த அளவுக்கு வளர்றதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது திமுகவின் அடைக்கலம், திமுகவின் ஊழல்கள், திமுகவின் பல ஊழல் குற்றச்சாட்டுக்கள், லஞ்சங்கள்னு சொல்லி இவங்களோட குடிமி மொத்தமே இன்னைக்கு பாஜக கிட்ட இருக்கு. இவங்க பிஜேபியை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம், மறைமுகமாக நான் அதாவது நேரடியாக எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு மறைமுகமாக இவங்க எந்த அளவுக்கு கூட்டணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இந்த திமுகவின் உடன்பிறப்புகள்னு சொல்லப்படுற பல பேர் வந்து அவங்கள ஏளனப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதுக்கான சில விஷயங்கள்லாம் நம்மளால சமூக வலைதளங்களில் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. இந்த எலெக்ஷன் தேர்தல் ரிசல்ட்டை வச்சு இவங்க அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸை வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. கட்சியை கலைச்சிருங்கடா சொல்கிற லெவலுக்கு இவங்க இறங்கி வேலை பார்க்குறத நம்மளால பார்க்க முடியுது. மீம்ஸ் கூட நான் சில மீம்ஸ்லாம் கூட பார்த்தேன். அதாவது நாங்கள் எங்கே தோத்தோம் தெரியுமான்னு சொல்லி இவரை நம்ம முதலமைச்சரை கூட்டுமே அங்கே பிரச்சாரத்தை உட்கார வச்சாங்க பாரு. டோட்டல் வீகர் க்ளோஸ் முடிச்சு விட்டீங்கன்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் கூட வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஆக தேர்தல் அரசியல் என்பது வேறு. அதாவது அதை மட்டுமே மூச்சாக சுவாசிக்கிற கட்சி ஒரு பக்கம், 5 வருஷத்துக்கு ஒரு தரம் மட்டுமே வந்து மக்களை சந்திக்கிற கட்சி ஒரு புறம் காங்கிரஸ் இருக்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த தோல்வி என்ற மாதிரிலாம் கூட பல பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்துக்களை நான் இந்த இடத்துல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சமூக வலைதளங்களை பார்க்கறது காங்கிரஸ் மேலே மற்ற கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், ஏன் அவங்களால வந்து இந்த இந்தியா கூட்டணியை வந்து தக்க வச்சுக்க முடியல, பல பேர் கட்சி அந்த இந்தியா கூட்டணியில் வந்து வெளியேறதை பார்க்குறோம். எதற்காக பிஜேபி வந்து தொடர்ந்து இந்த வெற்றிகளை சந்திக்குதுன்ற மாதிரியான பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்படுது. தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்த்து விட்டதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுறதே திமுக தான். நேற்றைய தினம் இந்த விவாத மேடையில் கூட நமது அண்ணன் வேளாமணி அவர்கள் வந்து ஒரு சக்கப்போடு போட்டிருப்பாரு. அதாவது ரொம்ப இன்டலெக்சுவலாக நான் பேசுவேன், நான் பேசினா எதிர்கருத்தே வைக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய சிரிக்கக்கூடிய தமிழன் பிரசன்னா அவர்கள், அதாவது அவர் சிரித்து விட்டால் நான் எதிரிகளை கலாய்த்து விட்டேன் என்று தன்னைத்தானே நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மனிதன் யாரு? தமிழன் பிரசன்னா அவர்கள். நான் சிரித்து விட்டேன் என்றால் 25 வருடங்களாக நான் இந்த விவாத மேடையில் கலந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை சிரித்து விட்டால் மக்களுக்கு தெரியும் நான் அவர்களை கலாய்த்து விட்டேன் என்று. ஆனால் நேற்று தமிழ்நாட்டு ஊடகங்களில் இருக்கக்கூடிய பல பேர், அந்த ஊடகத்தை காண்ட பொதுமக்கள்னு பல பேர் வந்து அந்த காணொலியை பார்த்து சிரித்தார்கள். உண்மையாக சிரிச்சிருப்பாங்க. ஏண்டா உன்னை போயிட்டு எவ்வளோ பெரிய ஆளு, எப்படிப்பட்ட ஆளு, நீ எப்படி பேசக்கூடிய ஆளு, உன்னை கூட்டுமே அங்கே உட்கார வச்சா நீ அங்கே போயிட்டு கேட்ட கேள்விக்கு, வேளாமணி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அதாவது கலைஞரின் ஆசி பெற்ற சின்னம் தாமரைன்னு அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாருன்னா அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும் இல்லையா? ரத யாத்திரை போகும்போது கூட்டணியில் இருந்தது யார்? குஜராத் கலவரத்தின் போது பிஜேபியோட கூட்டணியில் இருந்தது யாருன்னு சொல்லி அடுக்கடுக்காக உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் நமது கட்சியின் அண்ணன் வேளாமணி அவர்கள் வைக்கும் போது ஐயோ போட்டு சிரிக்கிறியே, வெட்கமாக இல்லையா? பதில் இருக்கா இல்லையா? அதை தான் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. எனக்கு வந்து அந்த தந்தி டிவி இன்டர்வியூ வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஏன் வரல நான் கேட்பல அந்த ரஜினி ரசிகரான தோழர் சத்யன் ராமசாமியை, எனக்கு அந்த தான் ஞாபகம் வந்தது. எதுக்கு கூட்டணி வச்சிங்க? ஏன் கூட்டணி வச்சிங்க? ஏன் வந்து ஓட்டு கேட்டீங்க? தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏவை உள்ள கூட்டணி வந்தது. அதாவது எலெக்ஷன் அப்போ இவங்க பிஜேபிக்கு வந்து கூட்டணி வச்சு எலெக்ஷன்ல வந்து 4 எம்எல்ஏக்களை உள்ள கூட்டணி வந்த பெருமை திமுகவுக்கு உண்டு. பிஜேபி எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு வரத்துக்கு முக்கிய காரணமே நாமது வெற்றி சின்னம் உதயசூரியன் காரணமாக தான் இவங்க இன்னைக்கு உள்ளே வராங்க. கலைஞரோட ஆசி பெற்றுதான் இன்னைக்கு அவங்க உள்ளே வந்திருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்த்து விட்டதற்கான முக்கிய பங்கு இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு பங்கு இருக்கு. இவங்க முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி போயிட்டு அவங்க கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சுப்பாங்க. அதனால எக்காரணத்தை கொண்டு இந்த திமுகவை நீங்க நம்பவே கூடாது. இவங்க முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒரு வேலையை பார்ப்பாங்கன்றத நமக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே தெரியுது. அதுவும் இல்லாமல் இப்போ என்ன நடக்குதுன்னா, சமீப நாட்களாக வந்து நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியிலே நான் சொல்லியிருந்தேன், இவங்க இந்த தற்குறிகள்ன்ற ஒரு நரேஷனை கொண்டு வராங்க. இவங்களுக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியாது, இவங்க அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் சொல்லி பல விமர்சனங்கள் வைக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த கட்டளை அது. இந்த நரேஷனில் தான் நீங்கள் பேசணும், இந்த கண்டென்ட்டு, இந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் கொண்டு போகணும், மக்கள் மனசில் நீங்கள் பதிவு வைக்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை தான். இந்த விவாத மேடைகளில் மக்கள் மன்றங்களில் வச்சிடலாம். ஆனால் அங்கே போகக்கூடிய நமது பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய தோழர் ரமேஷ் அவர்களும், அண்ணன் ராஜ்மோகன் அவர்களும், அண்ணன் வேளாமணி அவர்களும், அண்ணன் வீர விக்னேஷ் அவர்களும் டெக்னிக்கலாக யதார்த்தத்தோட அவங்கள
திருப்பி பதிலடி கொடுத்து அவங்கள வந்து அந்த இடத்துல விவாதத்துல வந்து அவங்க வெற்றி பெறாங்க. ஆனா இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம அவதூறுகளையும் அபாண்டங்களையும் அசிங்கங்களையும் வந்து போட்டோ எடுத்து காட்டி பாருங்க இது அப்படி பண்ணிட்டாங்க இது அப்படி பண்ணிட்டாங்கன்னு எங்கேயோ எவனோ ஒருத்தன் துப்புறதை வந்து பொறுக்கி எத்தாந்து வச்சு இங்க மேடையில வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைய திமுகவின் அவல நிலை. பதில் சொல்ல முடியாமல் கயிறு நிலையில் இருக்கிறதா திமுக? எலெக்ஷனை சந்திக்க தைரியமும் திராணியும் இல்லாமல் தத்தளிக்கிறதா திமுக? காங்கிரஸை கைட்டி விட தயாராகி விட்டதா திமுக? இனி இதுதான் வந்து தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருக்க போகிறது. நிச்சயமாக யார் வந்தாலும் யார் வரவில்லை என்றாலும் மக்கள் மீது இருக்கும் நம்பிக்கையில், நம் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையில் 2026 நமது தலைவன் களம் காண போகிறார். நம்ம வந்து யாரையும் வந்து உதாசனப்படுத்த போறது இல்லைங்க. நம்ம தலைவரை ஏத்துக்கிட்டு வரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் அவங்களுக்கு சம உரிமை வழங்கி உண்மையான மக்களாட்சி, உண்மையான ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு நம் தளபதி ஒருவர் தான் இருக்கிறார் என்றதை இந்த காணொலி மூலிமா நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இதெல்லாம் ஒரு பாடம், இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்ம வந்து அடுத்த ஸ்டேட் தானே, நம்ம எதுக்கு அதை பற்றிலாம் பார்க்கணும்னு இல்லாமல் எந்தெந்த ஸ்டேட்டில் எப்படி எப்படி தேர்தல் நடக்குது, எப்படிலாம் அந்த வியூகத்தை கையாளுறாங்கன்ற விஷயத்தெல்லாம் பார்க்கணும். அதே நேரத்தில் இவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீகாரை பார்த்தியா, உத்தரப்பிரதேசத்தை பார்த்தியா, ராஜஸ்தானை பார்த்தியா, ஒடிசாவை பார்த்தியான்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. ஏண்டா நீ சரியில்லைன்னா ஆமா நான் சரியில்லைன்னு ஒத்துக்கோ. அதை விட்டுட்டு பார்த்தியா நான் உனக்கு எவ்வளோ நல்ல புருஷன் தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரனை பார் அவன் பொண்டாட்டி எப்படி போட்டு அடிக்கிறான் பார், நான் அவனை அப்படி போட்டு அடிக்கிறானா, அவன் பார் அடிச்சு கொண்டுட்டான், நான் அவனை உயிரோட வச்சிருக்கிறது பெரிய விஷயன்ற மாதிரி இவங்க ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. அதுவும் அந்த அம்மா ஜிங்கு ஜிங்குன்னு வந்து ஒன்று உட்காரும் டாக்டர்ன்ற பேர்ல. அந்த அம்மா என்ன சொல்லலாம், உத்தரப்பிரதேசத்தை போய் பாரு, அங்க பெண்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு ரேப்பு நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 4 தான் நடந்திருக்கு. 4 தான் நடந்திருக்குன்னு அது சொல்றதுக்கு வெக்கமா இல்லை? நடக்கவே இல்லைன்னு சொல்றது சாதனையா, 4 தான் நடந்திருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தை காட்டுறதுக்கு சாதனையா? இவங்க எக்ஸாம்பிள். இதுவே சனாதனத்தின் உச்சங்க. சனாதன போக்கு இது. அதாவது ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே, பிறப்பால் அனைவரும் சமம், ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லைன்னு ஒரு கோட்பாட்டை இவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு போகக்கூடிய இந்த திராவிட கட்சி இவங்க என்ன சொல்றாங்க, பார் அங்க பஸ் இல்ல, நான் பார் உனக்கு பஸ் கொடுத்துருக்கேன், அங்க பார் ஸ்கூல்ல ஃபேன் இல்ல, நான் பாத்தியா உன்னை ஸ்கூல்ல ஏசி போட்டு உட்கார வச்சிருக்கேன், அங்க பார் சத்துணவு இல்ல, உனக்கு நான் சோறு போட்டிருக்கேன்டா. டேய் பண்ணையார்த்தனங்க இது முழுக்க முழுக்க பண்ணையார்த்தனா. இவங்களோட ஆதிக்கத்தை பாருங்க. இவங்க என்னவோ வந்து இவங்க வீட்டு பணத்தை தூக்கி கொடுக்குற மாதிரி ஓசில போறீங்களா, நல்லா இருக்குதா? அட சக்கரை என்னங்க 100 ரூபாய் ஆயிடுச்சு, 1000 ரூபாய் கொடுக்குறான்ல உனக்கு. ஒரு அமைச்சர் பேசுறாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. சக்கரை வந்து இவ்வளவு விற்குது, அரிசி இவ்வளவு விற்குது, பருப்பு இவ்வளவு விற்குது, எண்ணெய் இவ்வளவு விற்குது, மிளகாத்தூள் இவ்வளவு விற்குதுன்னு சொல்லி அன்றாட குடும்பம் நடத்த முடியாம, மளிகை பொருளை வாங்க முடியாம நம் இல்லத்தரசிகளும் குடும்ப தலைவர்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அமைச்சர் வந்து பேசுறாரு, உத்தரப்பிரதேசத்தை பாத்தியா அங்க சோறே கிடையாது, உனக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம். என்ன நெக்கலுங்க இவங்களுக்கு? இந்த திமுருக்காக இவங்க தோக்கணும். எது இவங்க திமுருக்காக இவங்க தோக்கடிக்கப்பட வேண்டிய கட்சி, வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய கட்சி, அரசியல் அதாவது வந்து புறந்தள்ள வேண்டிய கட்சி. என்ன திமிர் தோணில இவங்க வீட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்கள் பேர்லயும் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழல்கள் குற்றச்சாட்டு இடி அங்க அருவாளோட காத்துக்கிட்டு இருக்கா. சிபிஐ வந்து கதவு தட்டுறதுக்கு எந்த நேரம் வருமோ நித்திய கண்டம் பூர்ணாயுசுன்னு கட்சியை நடத்திக்கிட்டு மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்றது, கொலகாரன் சொல்றது, பட்டத்தை கட்டுறது, தற்கூரின்னு சொல்றது. ஏன் இந்த தற்கூரி கூட்டம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓட்டு போட்ட போல அவங்க அரசியல் மயமாக்கப்பட்ட கட்சியா? ஏன் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இன்றைய இளைஞர்கள்? நீங்க இன்றைய இளைஞர்கள் தானே உங்களுக்கு போன தடவை வந்து ஓட்டு போட்டாங்க. இந்த 50 வருஷமா ஓட்டு போட்டவள அப்ப தற்கூரியா உங்களுக்கு? இவங்களுக்கு ஆதரவா பேசினா நல்லவன், இதே வந்து எதிர்த்து பேசினா சங்கி. ஏண்டா நீங்களே வந்து ஒரு பரம சங்கியா தானே இருக்கீங்க. ஆதரிச்சு பேசினா எப்படி பிஜேபி வந்து அவங்களை அரவணைக்கும், எதிர்த்து போனா எப்படி இடி அனுப்பும், அந்த மாதிரி தானே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப பிஜேபிக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? புரியுதுங்களா? இவங்களோட திமிர்த்தனத்தாலே இந்த 26ல தோக்க போறாங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சுக்கிட்டு நம்ம தளபதி வந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப கவனமா இருங்க. இந்த தேர்தலெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணுங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உருட்டு வாங்க இவங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த தேர்தல் அரசியலா, வாக்கு அரசியல், மக்களை சந்திக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இன்னும் அரசியல் மயப்படுத்தப்படாத சில கூட்டம் நம்மளை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, டேய் நமக்கு உங்களை விட அதிக அரசியல் எங்களுக்கு தெரியும்டா, நாங்கள் இந்த 26ல் எங்களோட அரசியல் என்னன்றதை காட்டுறோன்ற ப்ரூவ் பண்ணுறதுக்கான தருணம் இந்த தருணம் இன்னும் 4 மாதம் தான் இருக்கு. இந்த 4 மாத காலங்களில் முழுக்க மக்களை சந்திச்சு தலைவனை ஜெயிக்க வைக்கிறதுல நம்ம ரொம்ப குறிக்கோளாக இருக்கணுன்றதை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்ற. என்ன பண்ணுறது, வருத்தமாக தான் இருக்கு. மீண்டும் இந்த பாசிச சக்தி பீகாரை வந்து கைப்பற்றி இருக்கு. அவங்களோட அடுத்த டார்கெட் வந்து இப்போ
தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் அவங்க என்ன மாதிரியான வியூகளில் வந்து பண்ண போகிறாங்க, செய்ய போகிறாங்கலாம் நம்ம காத்திருந்து பார்க்க போகிறோம். அதை பற்றின அப்டேட்ஸ்லாம் எதனா வந்ததுன்னா நான் உங்கள்கிட்ட அடிக்கடி நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்குறீங்களா? தமிழன் பேச ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் நான் சிரித்தேன். நன்றி, வணக்கம்.